குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் எனது இதயம் கனிந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு தரணியிலே பிறக்கிறது. அமிழ்தினிய குரோதி ஆண்டு யாருக்கு நன்மை தரும்? வம்பு வழக்கொழிந்து வளமோடு இருப்போமா? வருமானம் உயருமா? வரன் வந்து கூடுமா? திருமணம் வேலைவாய்ப்பு தேடியது கிடைக்குமா? அரசியலில் செல்வாக்கு அதிகம் வந்துடுமா? விலைவாசி உயர்வால் வேதனைகள் தந்திடுமா? உடல்நலம் சீராகி உற்சாகம் கூடிடுமா? கடன் சுமை குறையுமா? கவலைகள் தீருமா? எந்த தெய்வத்தை எப்பொழுது வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் என்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் நேரம் இது. ஆண்டு பிறப்பதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் மக்களுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு விடை கூறும் விதத்திலே இந்த புத்தாண்டு பிறந்துவிட்டது. இந்த புத்தாண்டு பிறக்கின்றது 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் பங்குனி 31ஆம் தேதி 13/4/2024 அன்றைக்கு சனிக்கிழமை இரவு மணி 8:10 அளவிலேயே இந்த புத்தாண்டு பிறந்து விடுகின்றது. நாம் 14/4/2024 அன்று புத்தாண்டு கொண்டாடுகின்றோம். பொதுவாக புத்தாண்டுக்கென்று ஒரு பாடல் வருஷாதி வெண்பா என்று இருக்கும். ஆனால் அந்த பாட்டினுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பய உணர்ச்சி வருகின்ற விதத்திலே இருக்கிறது. குரோதி வருடம் என்றாலே குரோதங்கள் கொண்ட ஆண்டு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மழை குறைவாகத்தான் பெய்யும் என்றும், மக்களுக்கு மனக்கலக்கங்கள் ஏற்படும், பயப்படும் விதம் வாழ்க்கை அமையும் என்றும், பயிர் விளைச்சல் போதுமான அளவு இருக்காது என்றும், நெருப்பாலும் மற்ற நீர்நிலைகளாலும் பல இன்னல்களெல்லாம் உருவாகலாம் என்றெல்லாம் அதிலே குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். விதியை வெல்லுகின்ற ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் கிரக நிலைகளை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் என்று இருக்கிறதோ அது சரியான பலனாக இல்லை என்று சொன்னால் அதற்குரிய வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதன் கடுமையிலிருந்து நமக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு தொடங்குகின்ற பொழுது மேசராசியிலே சூரியன் உச்சம் பெற்று குருவோடு இணைந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். மிதுன ராசியிலே இந்த ஆண்டு பிறக்கின்றது. கும்பராசியிலே சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கும் 2 கிரகங்களும் முரண்பாடான கிரகங்கள். அதனால் தான் மக்களுக்கு பலவிதமான பய உணர்ச்சிகளும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் அரிதான சூழ்நிலைகளும் கூட உருவாகலாம். அதே நேரத்திலே புதன், சுக்கிரன், ராகு 3ம் மீனராசியிலே இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே, அதாவது சித்திரை 18ஆம் தேதி அன்றைக்கே குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வருகின்ற குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷபராசிக்கு வருகின்றார். ரிஷபம் என்பது சுக்கிரனுக்குரிய வீடு. சுக்கிரன் என்பவர் குருவுக்கு பகை கிரகம். பகை கிரகத்தினுடைய வீட்டிற்கு குரு பகவான் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நாட்டிலே ஏராளமான மாற்றங்களும் வீட்டிலும் அதே போன்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக வர நாம் ஆண்டின் தொடக்க நாளிலேயே விநாயக பெருமான், இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களை வழிபட வேண்டும். நம்முடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். சுய ஜாதகம் பலமாக இருந்தால் எந்த பயமும் இல்லை. அந்த ஜாதக அடிப்படையிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், தொழில் வளம் சிறக்கும். அதே நேரத்திலே தசாபுத்திகள் வலுவிழந்திருந்தால் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நிம்மதி குறையலாம், வருமான பற்றாக்குறை ஏற்படலாம், வளர்ச்சிகள் தளர்ச்சி உருவாகலாம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் உங்களுக்கென்று இந்த ஆண்டு இருக்கின்ற சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. குறிப்பாக இந்த ஆண்டு சனி செவ்வாய் சேர்க்கையும் இருக்கிறது. சனி செவ்வாய் பார்வையும் இருக்கின்றது. சனியும் வக்ரம் பெறுகின்றார், குருவும் வக்ரம் பெறுகின்றார். அந்த காலங்களிலெல்லாம் மிக 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 கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். குரு பகவான் இப்பொழுது இருக்கும் இடம் மேசராசி. சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 அன்றைக்கு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்த பின்னாலே 3 ராசிகளை முறையாக பார்க்க போகின்றார். முதலிலே 5ஆம் பார்வையாக கன்னி ராசி, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, 9ஆம் பார்வையாக மகர ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் உத்தான பலன் கிடைக்கப் போகின்றது. தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், வாழ்க்கை வளமாக அமையும், வருமானம் உயரும், கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். அரசியல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். எந்தெந்த ராசிகள்? கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இந்த 3 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் குரு பயிற்சியின் விளைவாக அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. பொதுவாக இந்த ஆண்டு பொது பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக அரசியல் களம் கொஞ்சம் சூடு பிடிக்கலாம்.
போராட்டத்துக்கு மத்தியிலே மக்கள் வாழ்க்கை அமையலாம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். குரு சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிப்பதன் காரணமாக ஆன்மீகம் மற்றும் அரசியலிலே பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கும். பெண்களின் பிறப்பு விகிதமும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். திடீரென நாட்டிலே பதட்ட நிலைகள் உருவாகலாம். இயற்கை சீற்றங்கள், நெருப்பால் ஆபத்துகள், சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நூதன தொற்று நோய்கள் கூட வரலாம். இருந்தாலும் சுகாதாரத்துறை சொல்லும் வழிமுறைகளை கடைபிடித்தால் அவற்றிலிருந்து நாம் நூதன தொற்று நோய்களிலிருந்து கூட தப்பிக்க இயலும். பெட்ரோல், டீசல், எரிவாயு, எண்ணெய் இவற்றினுடைய விலை இறங்குமுகமாக வருவது போல் பிறகு ஏறுமுகமாக மாறலாம். அதே நேரத்தில் தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவு உயரலாம். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் அபிவிருத்திகள் ஏற்பட்டாலும் கூட அதனால் பிரச்சனைகள் உருவாகும். மக்கள் மிக மிக கவனத்தோடும் விழிப்புணர்ச்சியோடும் செயல்பட வேண்டும். கலைத்துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், கணிப்பொறித்துறை எல்லாம் வளர்ச்சி பெறும். காய்கறிகள் மற்றும் வெள்ளை நிற பொருட்கள் எல்லாம் விலை உயரும். மழை வளம் குறைவாக இருப்பதனாலே இதனுடைய விலைவாசி உயரத்தான் செய்யும். விளையாட்டுத் துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது. ஆண்டின் முதல் நாளிலேயே நாம் ஆணைமிகு பெருமானை வழிபட வேண்டும். குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய சுய ஜாதகத்திலே யோக பலம் பெற்ற நாளிலே நாம் நம்முடைய அனுகூல ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். சர்ப்பதோஷம் என்று இருந்தால் சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். சனியின் ஆதிக்கம் இருந்தால் சனிக்குரிய ஆலயம் செல்ல வேண்டும். அங்காரகனுடைய தோஷங்கள் இருந்தால் அங்காரகனுக்குரிய வழிபாடு இப்படியெல்லாம் மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ராஜாவாக செவ்வாய், மந்திரியாக சனி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாட்டிலே வறட்சியும் புரட்சியும் ஏற்படலாம். அதே நேரத்திலே நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போகலாம், நெருப்பால் ஆபத்துகள் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அர்க்காதிபதி சனி என்றால் மழை குறைவாக இருக்கும் என்று பொருளாம். அதே நேரத்திலே தானியங்களினுடைய உற்பத்தி அதிகரிப்பாகவும் இருக்குமாம். புதிய அரசாங்கம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குமாம். அரசாங்க வரி விதிப்பு புதிதாகவே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று அதில் போட்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக மக்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ரசாதிபதியாக குரு இருப்பதால் கால்நடைகள் அபிவிருத்திகள் ஏற்படுமாம். மஞ்சள், கரும்பு போன்றவற்றினுடைய விளைச்சலும் நன்றாக இருக்கும். தானியாதிபதி சந்திரனாக இருப்பதால் தான் நாம் தப்பித்து கொண்டோம். தேவையான அளவிற்கு மழை வளம் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ராசி பலன்களை பார்க்கின்ற பொழுது இனி 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, இந்த குரோதன ஆண்டு எப்படியெல்லாம் நன்மைகளை செய்யுமா அல்லது ஏதேனும் இடையூறுகள் வந்தால் அதை தவிர்த்து கொள்ள என்ன செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு ஒரு பொன்குழிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. காரணம், ஆண்டின் தொடக்கத்திலேயே லாபாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே இருக்கின்றார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் தந்த எதிரிகளின் பலம் குறையும். அதே நேரத்திலே சித்திரை 18ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. உங்கள் ராசியிலேயே இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம் என்று சொல்வார்கள். தனவரவு தாராளமாக வரவேண்டிய இடம். அதை காட்டிலும் குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். குருவினுடைய பார்வை 6, 8, 10 ஆகிய 3 இடங்களில் ஆண்டு முழுவதும் பதிகின்றது. குருவினுடைய வக்கர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவில் சில சிக்கல்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் தகராறுகள் வரலாம். அதே நேரத்தில் சனி வக்கர காலம் கூட உங்களுக்கு நன்மைகளைத்தான் வழங்கும். அதே நேரத்திலே குரு பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். தலைமை பதவிகள் கூட தானாக கிடைக்கலாம். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனைகள் உருவாகலாம். 10ஆம் இடம் புனிதமடைகின்ற காரணத்தினாலே பலரும் வாழ்த்து விதம் உங்கள் வாழ்க்கை பாதை சீராகவும் நேராகவும் அமையப் போகின்றது. இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் பில்லமங்கலத்தில் உள்ள பொன்னழகி அம்மனை வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. ஆனால் அதே நேரத்திலேயே சித்திரை 18ஆம் தேதி குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கே குரு வருகின்றார். பகை கிரகமாக இருந்தாலும் கூட அதனுடைய பார்வை பலன் நன்றாகவே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை குரு பார்க்கின்றார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட நல்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள்.
7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே மங்கள ஓசை மனையிலே கேட்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே 9ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது அது பாக்கியஸ்தானமாக கருதப்படுவதனாலே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வழிவகை அமையப் போகின்றது. கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. அதே நேரத்திலே சனி வக்ர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சியில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு அமைய புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய நெய் நந்தீஸ்வரரை நீங்கள் வழிபட்டால் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ஆண்டு தொடங்குகின்ற பொழுதே 10லே ராகு இருக்கின்றால் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றங்கள் திருப்திகரமாகவே இருக்கிறது. அதற்கு பின்னாலே குரு பயிற்சி சித்திரை மாதத்திலேயே வந்துவிடுகிறது. மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகின்றது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார், 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். 4 சுகஸ்தானம். எனவே ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக அவதிப்பட்ட உங்களுக்கு இனி உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அதே நேரத்திலே உத்தியோகம் தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். இழந்ததெல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. மேலும் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் பெருச்சி கோயில் சென்று வன்னிமரத்தடி சனீஸ்வரரை வழிபட்டு வருவது நல்லது. இந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள கண்டரமாணிக்கத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இதுவரை இருந்தவர் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியுமானவர் 11இல் வருகின்ற பொழுது, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகப் போகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சிக்கல்களும் சிரமங்களும் வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டப் போகின்றார். குரு பார்வையின் விளைவாக உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய 3 இடங்களும் புனிதமடைகின்றன. வெற்றிகள் ஸ்தானம் புனிதமடைவதனாலே வழக்குகளிலிருந்து உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவற்றிலெல்லாம் ஆர்வம் காட்டுவீர்கள். வரும் மாற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு அயல் நாடு அயல் மாநிலம் கூட வரலாம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை செய்தால், சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய தஞ்சை பெரிய கோயில் சென்று வராகியை வழிபட்டு வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு ஒரு புதிய அனுபவங்களை கொடுக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறதே, திண்டாட்டங்கள் ஏற்படுமா, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம். அது உண்மைதான். குருவும் 10ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். 10லே குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், வாகன மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள கொஞ்சம் போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சனி செவ்வாய் சேர்க்கை காலத்திலும் சனி செவ்வாயினுடைய பார்வை காலத்திலும் மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது 14/4/2024 முதல் 21/4/2024 வரை சனி செவ்வாய் கும்பராசிகளை சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். கடகத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கின்ற பொழுது 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் காலம் என்று எடுத்துக்கொண்டால் 23/10/2024 முதல் 17/1/2025 வரை இந்த காலங்களில் தான் உங்களுக்கு மிகுந்த விரயங்களும் மனக்கவலைகளும் போராட்டங்களும் வரலாம். எனவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பொதுவாக குரு பகவான் பெயர்ச்சியின் விளைவாக சித்திரை 18இலிருந்து உங்களுக்கு எப்படி பலன் என்றால் 2, 4, 6 ஆகிய 3 இடங்களை குரு பார்க்கின்றார். குடும்பத்திலே முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக இந்த ஆண்டு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் ஆண்டாகவே கருதலாம். ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தர நாயகியை வழிபட்டு பயமின்றி வாழ வழிவகுத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் பார்வை உங்கள் ராசியில் பதியப் போகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சென்ற ஆண்டு பட்ட துயரங்களெல்லாம் விலகப் போகின்றது. எதையெல்லாம் உங்களுக்கு நடக்கவில்லை என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறப் போகின்றது. கல்யாண கனவுகளாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழில் முயற்சியாக இருக்கட்டும், எந்த முயற்சியும் இதுவரை ஈடேறவில்லையே, எப்படித்தான் வாழ்க்கை நடத்துவது என்று சிந்தித்த உங்களுக்கு இந்த புத்தாண்டு பொன்குடிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. சித்திரை 18ஆம் தேதி குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. அது மட்டுமல்ல 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதனுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவும் அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க நீங்கள் நாமக்கல் சென்று அங்குள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருட தொடக்கத்தில் குரு பார்வை இருக்கிறது. அதற்கு பின்னால் அஷ்டமத்துக்கு குரு வந்துவிடுகிறது. சித்திரை 18 முதல் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருந்தால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம். சிக்கல்களும் சிரமங்களும் வந்து கொண்டே இருக்கும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து வியாழக்கிழமை குரு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2, 4, 12 3 இடங்களை குரு பார்க்கின்றார். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே உங்களுக்கு இடமாற்றம், நாடு மாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். நீங்கள் கொடுத்த தொகை திரும்பவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தலாம். தாய்வழி உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் கூட பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய ஆண்டு. எதையும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்து அருகில் இருப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். மேலும் நற்பலன்கள் கிடைக்க திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்த கடேஸ்வரர், அங்கிருக்கும் கள்ளவாரண பிள்ளையாரை முதலிலே வழிபட வேண்டும். அதற்கு பின்னாலே அமிர்த கடேஸ்வரர், அபிராமி அம்மன், அங்கிருக்கும் காலசம்கார மூர்த்தியை எல்லாம் யோகபலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எந்த இடையூறுகளும் ஏற்படாது. இனிய பலன்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் ஆண்டாக அமையப் போகின்றது. குருவினுடைய நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு ஏற்ப அதன் பார்வை பலனால் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். தொட்டது தொடங்கும், தொழில் வளம் சிறக்கும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், உத்தியோகத்திலே தலைமை பதவிகள் தானாக வரலாம், தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும், கூட்டாளிகளை நீங்கள் மாற்றி புதியவர்களை இணைத்துக் கொள்ளவும் முன் வருவீர்கள். குரு பார்வை 3லே பதிவதனாலே வெற்றி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். கல்யாணம் போன்ற காரியங்களில் இருந்த தடைகள் அகலும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல இடங்களிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக கூடுதல் சம்பளம் தருகின்றோம் என்று சொல்லி நல்ல நிறுவனங்களிலிருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகளும் உதவியாக இருப்பார்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக உங்களுக்கு அமைய நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபடுவதோடு சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள மார்த்தாண்ட பைரவரை வழிபட்டால் மனதிற்கினிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வராகியை வாரந்தோறும் வழிபடுவது உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய ஆண்டு. ஏனென்று சொன்னால் சித்திரை 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறதே. உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 6லே குரு வந்தால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே பகைக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமையப் போகின்றது. எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கும். இந்த நேரத்தில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையலாம். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குரு வழிபாடு உங்களுக்கு முழுமையாக தேவை. அதே நேரத்தில் குருவினுடைய வக்கர காலத்தில் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். ராசிநாதன் வக்கர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அருகில் இருப்பவர்களால் சில அதிர்ச்சி தரும் தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலிலே கூட சில மாற்றங்களை செய்ய நேரிடும். மற்ற நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைய குருவினுடைய பார்வை கை கொடுக்கும். குரு பார்வை 2/10/12 பதிகிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் உருவாகலாம். பயணங்கள் பலன் தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திட்டை ராஜகுரு. தஞ்சை மாவட்டத்திலே உள்ள திட்டை என்ற ஊர் தென்குடி திட்டையில் உள்ள ராஜகுருவை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய இடையூறுகள் எல்லாம் அகலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ரை சனியிலே பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்ற ஆண்டு. ஆனால் அதே நேரம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு குதூகலம் தரும் விதம் அமைகின்றது. குரோதி ஆண்டு உங்களுக்கு ஒரு குதூகலம் தரும் ஆண்டு என்றே கருதலாம். காரணம், சித்திரை 18ஆம் தேதி ரிஷபத்துக்கு வரும் குருவினுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. 5, 9 மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறும். வருமானம் உயரும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுத்த களத்திலே வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணியத்தினுடைய வலிமை உங்களுக்கு கூடுகிறது. பாக்கிய ஸ்தானத்திற்குரிய பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதாவது 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது பொன் பொருள்கள் சேர்க்கை ஏற்படும். புகழ் கூடும். புதிய பொலிவோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள். தந்தை வழி உறவிலே
நெருக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அயல்நாட்டு வணிகம் திருப்திகரமாக இருக்கும். லாபம் உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைவு செய்யும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானையும் வழிபட வேண்டும். திருக்கொள்ளிக்காடு சென்று அங்குள்ள அக்னீஸ்வரரையும் நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விரயச்சனி முடிந்து ஜென்மச்சனி இருக்கின்ற ஆண்டு. இருந்தாலும் குருவும் 4ஆம் இடம் அஷ்டாஷ்டம குருவாக வருகின்றார். ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அனுபவஸ்தர்களையோ அல்லது அருளாளர்களையோ நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. பய உணர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படலாம். குருவின் பார்வை 8, 10, 12 பதிவதனாலே சித்திரை 18க்கு மேல் கொஞ்சம் முத்திரை பதிக்கும் விதத்திலே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். சென்ற ஆண்டு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். உதிரி வருமானங்கள் வருவதில் சில தடைகள் ஏற்படலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். இருந்தாலும் வாகனங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகலாம். கவனம் தேவை. மேல் அதிகாரிகளை உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்த்து கொள்ள வேண்டாம். மேல் அதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஜென்மச்சனி முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய காரைக்குடி அருகில் உள்ள கொற்றவாளீஸ்வரர் திருநெல்லை அம்மனை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு, யோகமான ஆண்டு. ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திற்கு சகாய ஸ்தானத்திற்கு செல்கின்றார். சித்திரை 18க்கு மேல் உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கப் போகின்றது. தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்க வேண்டுமானால் குருவினுடைய பார்வை பதிய வேண்டும். அந்த குரு பார்வை பதியும் இடம் 7, 9, 11 3 இடங்கள். களத்திரஸ்தானத்தில் பதிவதனாலே குடும்ப உறவிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பெற்றோர் வழி உறவிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும். ஆதாயம் தரும் விதத்திலே பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்தின் குரு பார்வை பதிவதனாலே வெளிநாட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தொழிலிலும் லாபம் உண்டு. உத்தியோகத்திலும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்ந்து பணிபுரிவார்கள். அதே நேரம் மேல் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளையும் கொடுப்பார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு குருவின் வக்கர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை குரு வக்கரம் பெறுகின்றார். அந்த வக்கர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். அப்படி அமைய குருவுக்குள்ள பீடமான தலைமை பீடமாக விளங்கும் திருச்செந்தூர் சென்று அங்குள்ள முருகப்பெருமானையும் மேதா தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வருவது நல்லது. பொதுவாக இந்த குரோதி ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகிய இயல்பாக அவர்கள் வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.